வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் கான்செப்ட் படி சோஷியலிசம் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போது சோஷியலிசம் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா இந்தியா வந்து எப்படி அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் மீனிங்னா சோஷியலிசம்ன்ற மீனிங் நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணும், குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ப்ரைவேட் செக்டருக்கு அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற உரிமையை கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து நார்மலான ஒரு டெஃபினேஷன். இப்போ இந்தியன் ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஸ்ட்ரிக்டான சோஷியலிசம், நம்ம சோஷியலிசம் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்க்கு அப்புறமா, இது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது படிப்போம், இங்கே படிக்க மாட்டோம், எனக்கு தெரிஞ்சு எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இதை படிப்போம். ஓகே, 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்க்கு அப்புறமா ப்ரைவேட் செக்டார் வந்து அதோட ரோல் இருக்குல்ல, அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்க்கு அப்புறமா ப்ரைவேட்டைசேஷன் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ப்ரைவேட் மெம்பர்ஸும் அவங்களும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கலான்ற அளவுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாவில். ஓகே, ஸோ ஒரிஜினல் மீனிங் ஆஃப் சோஷியலிசம் வந்துட்டு இந்தியாவுக்கு அப்ளை ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்ட்ன்ற மீனிங் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் இந்தியாவுக்கு சோஷியலிஸ்ட்ன்ற மீனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.